சூனப்பிரின் தளத்துக்கு வரவேற்கிறேன். ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம், ஊழல் ஊழல் ஊழல். 30,000 crore was spent to build Ayodhya high-tech city. But after the first rain, entire Ayodhya city is submerged in water. Never before Ayodhya was in such a bad shape. राम राम करके सारे हिंदुओं को चुना लगेगी. எங்கே பார்த்தாலும் ஊழல். 30,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அயோத்தியாவை ஒரு ஹைடெக் சிட்டியாக மாற்றுறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ரெயின்லேயே என்டையர் அயோத்தியா ஃபுல்லாக வாட்டரில் தண்ணிக்கு கீழே நிற்கிது. நெவர் பிஃபோர் அயோத்தியா வாஸ் இன் சச் பேட் ஷேப். இதுக்கு முன்னாடி அயோத்தியா இது மாதிரி ஒரு நிலைமையை சந்தித்ததில்லை. ராம் ராம்னு சொல்லி ஹிந்துவுக்கா சுன்னா லகாதியா ஏமாற்றிட்டாங்கங்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், அயோத்தியாவில் பின்னாடி வீடியோ வருது. அதுலேயும் பாருங்கள் எந்த அளவு மோசமான நிலைமையில் அயோத்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் நஞ்ச செலவுகள்லாம் கிடையாதுங்க, எக்கச்சக்கமான செலவு. 30,000 கோடினாக்க இதில் கவர்மெண்ட்டோட ஹெல்ப் ஒன்று, இந்துக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணது. ராமனுக்கு கோயில் கட்ட போகிறேன் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு பாருங்கள். ஏர்போர்ட்டுக்கு 1,450 கோடி, ரயில்வே 724 கோடி, ரிங் ரோடு அயோத்தியா 4,763 கோடி, ராம்பாத் ராமர் வழி, அதாவது அந்த ராமர் கோயிலுக்கு போகிறதுக்காக வரிசையாக வீடுகள்லாம் இடிச்சுவிட்டு ரோடெல்லாம் உடச்சி வழி உண்டாக்குனாங்கள்ல, ராமபாதை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு 787 கோடி. டவுன்ஷிப் டெவலப்மெண்ட்டு 2,180 கோடி. மெடிக்கல் காலேஜ் அயோத்தியா 245 கோடி. ஓல்டு டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் 170 கோடி. இதெல்லாம் சாதாரண அமௌண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம கற்பனையில் சொல்லலை. இது அதாவது சேனல்களில் வந்தது. இங்கே பாருங்கள், 1,450 கோடி எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க? ஏர்போர்ட் கட்டுறதுக்கு. அந்த ஏர்போர்ட்டோட நிலைமையை இப்போ போய் பாருங்கள். இந்த மலையில் அயோத்தியாவோட ஏர்போர்ட் நிலைமையை போய் பாருங்கள். அடுத்தாப்பில் ரயில்வே 724 கோடி. அங்கே அந்த தானியங்கி இதெல்லாம் இருக்குங்கள்ல, மாடிப்படிகள், அதெல்லாம் எதுவுமே இயங்கலை. இப்போது எல்லாம் அப்படியே தண்ணியில் மிதக்குது. அந்த அயோத்தியாவுடைய ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் போய் பாருங்கள், எல்லாம் தண்ணியில் மிதக்குது. ஓகேயா? அடுத்து பாருங்கள், ரிங் ரோடு அயோத்தியா. அயோத்தியாவுக்கு ரிங் ரோடு போடுறதுக்காக அவங்க செலவழித்த தொகையை கணக்கு காண்பிக்கிறது எவ்வளோ? 4,793 கோடி ரூபா. கொஞ்சம் நெஞ்ச படமா அது? இப்போ எதுக்கு ராம் ராம்னுட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க, பாரத் மாதா கி ஜேன்னு நல்லா உணர்வு பொங்க கத்துறாங்கல்ல. காரணம் என்னன்னாக்க, இந்த மாதிரி பணங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு தான். அந்த கட்சியில் இருந்தோன்னாக்க நமக்கு டெண்டர் கிடைக்கும், அதன் மூலிமா கொள்ளையடிக்கலாம். இதுதான் அங்கே காரணமே. அடுத்து பாருங்கள், ராம பாதை அமைக்கிறதுக்காக 787 கோடி ரூபா. அதாவது அந்த அயோத்தி கோயிலுக்கு நேரடியாக எங்கேயும் சிக்னல் அங்கே இங்கெல்லாம் வளைவுகள்லாம் இல்லாமல் நேரடியாக குயிக்காக அடையிறதுக்காக அவங்க செலவு பண்ண பணம் எவ்வளோங்க? 787 கோடி ரூபா. இது கொஞ்சம் நெஞ்ச பணமா? அது எந்த அளவு அந்த இந்துக்கள்கிட்ட ஏமாற்றி பணத்தை வசூல் பண்ணி அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்க அப்படியே நமக்கு வயிறு எரியும். அந்த அளவு மோசமான ரோடுகள், கட்டிடங்கள்லாம் நிற்கிது. இப்போ டவுன்ஷிப்பு, அயோத்தி டவுன்ஷிப்பு டெவலப் பண்ணுறதுக்காக 2,180 கோடி ரூபா. இதெல்லாம் அவர்கள் கொடுத்த கணக்கு. இப்போ ஹிந்தி சேனல்களில் இது டிபேட் ஓடிட்டுருக்குது. இத்தனை கோடிகள் செலவு பண்ணி முதல் கொஞ்சம் தான் மழை பெஞ்சிருக்குது. இன்னும் பெரிய ஓவரான மழைகளும் இல்லை. இந்த மழைக்கு எப்படின்னாக்க பின்னாடி வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த பணங்கள்லாம் எங்கே போச்சு? இதெல்லாம் கணக்கு காமிச்சிங்களே. அடுத்து ஒரு 170 கோடி. அது எதுக்குங்க? பழைய கோயில்கள்லாம் சீரமைக்கிறதுக்காக. என்ன பழைய அதை கோயில்லையும் கை விடலை பாருங்கள். 170 கோடி. கோயில்கள்லாம் ஏதோ 1, 2 தான் பார்த்துட்டு இருக்காங்க, பாக்கியெல்லாம் அப்படி தான் இருக்குது.
அந்த கோயில்களில் பராமரிப்புன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 170 கோடி. எந்தெந்த வகையிலெல்லாம் கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையெல்லாம் கொள்ளையடித்து மக்களுடைய பணத்தை வசூல் பண்ணி ரோடு ஒழுங்காக இல்லை, பாலங்கள் ஒழுங்காக இல்லை, ஏன் அயோத்தி ராமர் கோயிலே ஒழுங்காக இல்லை. அங்கே உள்ள பூசாரி சொல்கிறாரு, மலையில் எல்லாம் விரிசல் விட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறப்பல. எவ்வளோ பெரிய கொடுமை இது. அடுத்து பாருங்கள், மெடிக்கல் காலேஜ். அங்கே வந்து எல்லாரும் வருவாங்கள்ல, அதனால் மெடிக்கல் சுகாதாரம் கொண்டு வர்றதுக்காக மெடிக்கல் சிட்டி அங்கே, அதுக்கு 245 கோடி. எல்லாம் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க, கணக்கு காமிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் தரமான இடங்களாக எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த மருத்துவமனை வளாகம் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியில். இந்த லட்சத்தில் நாங்கள் வந்து ஊழலற்ற ஆட்சி கொண்டு வருவோம். அதை பாருங்கள், அயோத்தியாவுடைய தற்போதைய நிலைமை. பின்னாடி அதோட வீடியோ இருக்குது, காணொலி, அதையும் பாருங்கள். எந்த அளவு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் அயோத்தியா இருக்குது. அந்த அயோத்தியாவோட சுற்று வட்டார கட்டடங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாதி நின்று, பாதி பூசி, பாதி பூசாமல், கற்கள் சைடுகள்லாம் நிற்கிது. இங்கே பாருங்கள், ராம பக்தர்கள்லாம் எவ்வளோ கஷ்டத்தோடு அந்த தண்ணியில் தத்தளிச்சுட்டு வராங்க பாருங்கள். கோயிலுக்கு போனவங்க ரிட்டர்ன் வராங்க, எல்லாம் தண்ணியில் தத்தளிச்சுட்டு வராங்க. அந்த ஏரியாக்கள் எதுவுமே வந்து முழுசாக முடிக்கப்படலை பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கற்கள் குவியலாக கிடக்குது. தோண்டப்பட்ட இடங்கள்லாம் மூடப்படலை. சரி, ரோடாவது போட்டிருக்காங்களே, அந்த ரோட்டையாவது ஒழுங்காக அவங்க மெயின்டைன் பண்ணாங்களா? அதுவும் மெயின்டைன் பண்ணல. இதை பாருங்கள், எந்த ஏரியாவுக்கு போனாலும் கற்கள் மூலையில் கிடக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது இல்லையா? அதை பாருங்கள், எல்லாம் அயோத்தியாவை சுற்றி உள்ள ஏரியாக்கள். இந்த நிலைமையில் உலகத்துலேருந்துலாம் எல்லாரையும் கூப்பிட்ருக்குறாங்க. இப்போ எல்லாரும் வந்தாக்க அங்கே கூட்டம் அதிகமாகுமா ஆகாதா? அப்போ வந்து சுகாதாரக்கேடு உண்டாகுமா? அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது? தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது அயோத்தியா இப்போ வந்து அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே கோவிலை ஓப்பன் பண்ணிடணும், இந்துக்களோட ஓட்டை அள்ளணும் அப்படிங்கிறது மோடியோட பிளான். அதுக்காக என்ன பண்ணார், அவசர கதியில் இருக்கிற வேலைகள்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் கம்ப்ளீட் பண்ணி முடியும். ஆனால் அதுக்குள்ளே வந்து இதை சொல்லி நம்ம ஓட்டை வாங்கிடலாம், நம்ம 10 வருஷமாக ஆட்சி புரிந்து ஒன்றுமே செய்யலை, இது ஒன்று தான் நம்மள்கிட்ட இருக்கிறது, இதை சொல்லியாவது நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து வேகமாக வந்து இப்போ பாதி வேலைகள் முடிந்தும் முடியாமலும் அந்த ராமர் கோயிலை ஓப்பன் பண்ணது எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஆனால் இந்துக்கள் எல்லாம் கோபத்தில், ஒட்டுமொத்த இந்துக்களும் கோபத்தில் அந்த அயோத்தியிலேயே வந்து பிஜேபிக்கு தோல்வியை கொடுத்தாங்க. காரணம் என்னென்னா, எத்தனை இந்துக்களோட வீடுகள் இடிக்கப்பட்டது தெரியுங்களா? வீடுகள் இடிக்கப்பட்டது, கடைகள் இடிக்கப்பட்டது. The pre-monsoon rain that lashed Uttar Pradesh's Ayodhya has resulted in waterlogging incidents being reported from many areas. Residents of Jalwanpura colony near Ram Mandir complain of water entering their homes, with many locals and devotees seen wading through knee-deep water. भैया यहाँ पानी बरसता है तो जल भराव हो जाता है, तमाम गेस्ट आते हैं, उनके लिए तकलीफों का सामना करना पड़ता है। काफ़ी दिक्कत होती है गेस्ट के लिए। तमाम यहाँ पब्लिक लगभग 2-2.5 हज़ार पब्लिक डेली यहाँ आती है, गेस्ट हाउस में रहती है, तमाम दिक्कतों से रहती है। बाइक नहीं जा सकती, 4-व्हीलर भी नहीं जा सकता, इतना गंदा पानी है। A few people in the city said the hurried manner in which the construction work was carried out around the Ram Mandir was to blame. जो कार्य योजना अयोध्या के लिए तैयार की गई है, वो कार्य योजना में कहीं न कहीं गलतियां हैं, जिसका जो है खामियाजा यहाँ के अयोध्या वासी और आम नागरिक और उसके साथ में यात्री भी भुगत रहे हैं। अब जलवानपुरा में जो पहले से जो योजना वहाँ तैयार की गई है, उन्होंने विकास प्राधिकरण ने तो नक्शा पास करने के नाम पे उन्होंने और बाकी उसका सिस्टम सही करने के लिए पैसा तो उन्होंने पास कर दिया, नक्शा भी पास कर दिया, उसी साथ में रामपथ को भी उन्होंने डिजाइन किया, सब कुछ बनाया। लेकिन कहीं न कहीं अगर देखा जाए, अगर समस्या अगर आई है, ये समस्या कहीं न कहीं जल्दबाजी में की गई निर्माण कार्य को लेकर के हो रहा है और ये लापरवाही का सबसे बड़ा कारण बन रहा है। Devotees and tourists who have come for the darshan of Ram Lalla complained about the difficulties faced by them due to the waterlogging.
विकास कालचों में हुआ है, रीजनल विकास नहीं हुआ। जगह जगह जाल नल टूटे पड़े हैं, सड़कें टूटी पड़ी है, सीवरेज के ढक्कन नहीं है। ये कॉलोनी को ये देखो पानी भी छप्पड़ घर से निकलना दुश्वार हुआ पे है। छोटे बच्चे बुजुर्ग किधर से निकलेंगे, कोई व्यवस्था नहीं। शहर में इतनी गंदगी है, इतनी हम पंजाब से आए, इतनी गंदगी हमने कितने नहीं देखी। People are hopeful that the administration moves into action before the arrival of monsoon and relieves them from their woes.